ஹரே கிருஷ்ணா. தெய்வ திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதம் 33. விதுரோபி உத்தவாச்ருத்வா கிருஷ்ணஸ்ய பரமாத்மன கிரீடே யோபாத்த தேகஸ்ய கர்மாணி ஸ்லாஹிதானிச்ச. மொழிபெயர்ப்பு. பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜட உலக தோற்றத்தையும் மறைவையும் பற்றி விதுரரும் உத்தவரிடமிருந்து கேள்விப்பட்டார். இவை மாமுனிவர்களாலும் பயபக்தியுடன் நாடிச் செல்லப்படும் விஷயங்களாகும். பொருளுரை. பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றமும் மறைவும் சிறந்த முனிவர்களுக்கு கூட புரியாத புதிராகவே உள்ளது. இப்பதத்தில் பரமாத்மன என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். சாதாரண ஜீவராசி பொதுவாக ஆத்மா என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மா என்பதால் அவர் ஒருபோதும் சாதாரண ஜீவராசி அல்ல. ஜட உலகில் அவரது தோற்றமும் மறைவும் ஊக்கமுள்ள ஆராய்ச்சியாளர்களால் ஆராயப்பட வேண்டிய விஷயங்களாகும். பகவான் தமது ஜட உலக லீலைகளை முடித்து கொண்ட பின் அவரது ஆன்மீக உலகிற்கு செல்கிறார். இந்த ஆன்மீக உலகையும் ஆராய்ச்சியாளர்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதால் இத்தகைய ஆராய்ச்சி உற்சாகமூட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது சகாக்களுடன் ஆன்மீக உலகில் நித்தியமாக வாழ்கிறார். அதே சமயம் ஜட உலகிலுள்ள பிரபஞ்சங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் லீலைகளையும் புரிகிறார். ஆனால் ஜட உலகிற்கப்பால் ஆன்மீக உலகம் உள்ளதென்ற தகவலை பெரும் முனிவர்களும் கூட அறிந்திருக்கவில்லை. இவ்வுண்மை பிரம்ம சம்ஹிதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம பூத. பகவான் தமது நினைத்தற்குரிய ஆற்றலின் மூலமாக நித்திய உலகான கோலோகத்தில் வாழ்கிறார். அதே சமயம் பரமாத்மாவான அவர் ஜட ஆன்மீக உலகங்களில் உள்ள அவரது பலவகைப்பட்ட தோற்றங்களின் மூலமாக எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். எனவே அவரது தோற்றமும் மறைவும் ஒரே சமயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதனால் இவற்றில் எது துவக்கம் எது முடிவு என்று யாராலும் உறுதியாக கூற முடியாது. அவரது நித்திய லீலைகளுக்கு ஆரம்பமோ முடிவோ இல்லை. விலைமதிப்பற்ற நேரத்தை பெயரளவேயான ஆராய்ச்சிகளில் வீணாக்காமல் தூய பக்தர்களிடமிருந்து பகவானின் தோற்ற மறைவுகளை பற்றி ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா.